ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஸ்வீட் மேங்கோ பிக்கல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம பிக்கல் அப்படி சொல்கிறதோட இது ஒரு மாதிரி ஜாம் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மேங்கோ முரப்பான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 2 மாங்காய் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜாம் மேங்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கிளிமூக்கில் செய்கிறதோட இதில் வந்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். மாங்காவை நல்லா கழுவிட்டு நல்லா காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தோல் சீவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் இந்த மாதிரிலாம் சேர்த்துடாதீங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் சேர்க்கும்போது அதோட எக்ஸ்ட்ரா ஸ்மெல் வரக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து கடுகு வெடித்து வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நீங்கள் பெருங்காயப்பொடி வேணும் அப்படின்னா ஒரே ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. அவசியம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். நான் சேர்க்கலை. இப்போது துருவி வச்சுருக்கிற அந்த மாங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். மாங்காய் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து காய் வந்து கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ துருவும் போது நல்லா பொடி துருவலாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக வந்து ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய துருவலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் துருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காயாக எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு அந்த துருவல் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஜாம் மாதிரி நீங்கள் ரொட்டியில் வந்து ரோல் பண்ணி கொடுக்கலாம். இல்லை சாப்பாட்டில் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1 கிலோ அளவுக்கு மாங்காய் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நானுமே நிறைய இனிப்பு சாப்பிடுவேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கப் அளவுக்கு வந்து வெல்லம் வந்து துருவி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும் வெல்லம் வந்து. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 300லேருந்து 350 கிராம் வரைக்கும் கூட நீங்கள் இனிப்பு வந்து சேர்த்துக்கலாம். என்ன தான் நம்ம வெல்லம் போட்டாலுமே இது கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டால் தான் இன்னுமே அந்த இனிப்பு வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் நம்மளுக்கு. எப்பயுமே வெல்லம் சேர்க்கும்போது அது கூட கொஞ்சம் நீங்கள் சர்க்கரையும் சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த ஒரு காரம் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்லையே, அது சேர்த்துக்கிறேன். அது வந்து ரொம்ப காரம் இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு கலரும் இருக்கும், லைட்டாக காரம் இருக்கும். ஸோ அதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து ரொம்ப ப்ரொசீஜர்லாம் ரொம்ப நம்மளுக்கு தேவையில்லை. 1 by 1 அப்படி போடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து டக்குன்னு போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அந்த வெல்லம் சர்க்கரையோட தன்மை எல்லாம் கொஞ்சம் லைட்டாக மாறும் பார்த்தீங்களா, அந்த மெல்ட் ஆகி வரும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை நீங்கள் வதக்கி விடும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சீனியோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகும் பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு வந்து தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி வரும். ஸோ அந்த டைம் வந்து நல்ல வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்பயுமே எனக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் மறுபடியும் கொஞ்சமாக சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தோம், 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருந்தேன். ஸோ அது வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு. ஸோ மொத்தம் 3 கப் அளவுக்கு நம்ம இனிப்பு வந்து சேர்த்துருந்தோம். ஸோ கம்மியாக இருந்ததுனால நான் இப்போ மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ உங்களோட இனிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். சில நேரங்களில் நம்ம யூஸ் பண்ணுற வெல்லத்தோட தன்மையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமான வெல்லம் வந்து கிடைக்கும். ஸோ அதனால இதுவுமே நான் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அளவு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நானுமே கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நான் போட்ட வெல்லம் வந்து நல்லாவே இனிப்பு இருக்கும். ஸோ இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் சர்க்கரை தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து நல்லாவே இனிப்பு சாப்பிடுவேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா கொதிச்சு வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ இதுக்கு மேலே ரொம்ப கெட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கல் மாதிரியும் ஆயிரும். ஏன்னா அந்த சர்க்கரை வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகக்கூடாது, பார்த்துக்கோங்க. அதனால இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நம்ம ஆற வச்சதுக்கப்புறமா இன்னுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து நீங்கள் வைக்க முடியாது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக வேணாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு தளர்த்தியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சியில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாது. அதே சமயம் உங்களுக்கு ரொட்டிலெலாம் நீங்கள் ரோல் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா ஊறுகாய் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது அதோட கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இன்னுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வெளியிலேயே கூட வந்து ஒரு 10-20 நாளைக்கு வந்து நீங்கள் வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா தாராளமாக 2-3 மாதத்துக்கு மேலேயே வச்சு நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வைக்க மாட்டீங்க. சூப்பராக சீக்கிரமாகவே சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவீங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நான்லாம் வந்து சீக்கிரமாகவே காலி பண்ணிவிடுவேன். ஒரு 15 நாளையிலே நான் வந்து காலி பண்ணிவிடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இப்போ வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணது போக மிச்சத்தை வந்து ஒரு சின்ன டப்பாவில் எதையாவது ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். அவ்வளோதான். இப்போ மாங்காய் சீசன் முடிகிறதுக்குள்ளார நீங்களும் இந்த மேங்கோ முரப்பாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அப்போ தான் நீங்கள் உடனே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.